Hello everyone, welcome to Hira Spoken English class. நம்ம இப்போ simple present, past, future பார்க்க போகிறோம். present, past and future continuous பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நான் இதில் 6 ப்ரொனவுனையும் கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 6 டென்ஸையும் நான் கவர் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோ போதும் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னும் 2 ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நமக்கு 12 டென்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. 8 மட்டும் பார்த்தாலே போதும், நம்மளால் நல்லா பேச முடியும். நமக்கு தேவை 80+ vocabularies போதும். ஸோ ப்ளஸ் இந்த 6 டென்ஸு அந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போதும். ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஈட்னா சாப்பிட்றது, ஓகேவா? ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஐ வில் பி ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். டூனா செய்கிறது. யூ டூ, நீ செய் ஆர் நீ செய்கிறன்னு அர்த்தம். யூ டிட், நீ செஞ்சிட்ட. யூ வில் டூ, நீ செய்வ. யூ ஆர் டூயிங், நீ செய்து கொண்டு இருக்கிறாய். யூ வேர் டூயிங், நீ செய்து கொண்டு இருந்தாய். யூ வில் பி டூயிங், நீ செய்து கொண்டு இருப்பாய். வாக்னா நடக்கிறது. வி வாக், நாம் நடக்கிறோம். வி வாக்ட், நாம் நடந்தோம். வி வில் வாக், நாம் நடப்போம். வி ஆர் வாக்கிங், நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். வி வேர் வாக்கிங், நாம் நடந்து கொண்டு இருந்தோம். வி வில் பி வாக்கிங், நாம் நடந்து கொண்டு இருப்போம். ஷவுட்னா கத்துறது. தே ஷவுட், அவங்க கத்துறாங்க. தே ஷவுட்டட், அவங்க கத்திட்டாங்க. தே வில் ஷவுட், அவங்க கத்துவாங்க. தே ஆர் ஷவுட்டிங், அவங்க கத்தி கொண்டு இருக்கிறாங்க. தே வர் ஷவுட்டிங், அவங்க கத்தி கொண்டு இருப்பாங்க. தே வில் பி ஷவுட்டிங், அவங்க கத்தி கொண்டு இருந்தாங்கன்னா தே வர் ஷவுட்டிங். தே வில் பி ஷவுட்டிங்னா அவங்க கத்தி கொண்டு இருப்பாங்க. ஹீ ஸ்லீப்ஸ், அவன் தூங்குகிறான். ஹீ ஸ்லெப், அவன் தூங்கிட்டான். ஹீ வில் ஸ்லீப், அவன் தூங்குவான். ஹீ இஸ் ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஹீ வாஸ் ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டு இருந்தான். ஹீ வில் பி ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டு இருப்பான். ஷீ வாக்ஸ், அவள் வேலை செய்கிறாள். ஷீ வாக்ட், அவள் வேலை செய்தாள். ஷீ வில் வாக், அவள் வேலை செய்வாள். ஷீ இஸ் வாக்கிங், அவள் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள். ஷீ வாஸ் வாக்கிங், அவள் வேலை செய்து கொண்டு இருந்தாள். ஷீ வில் பி வாக்கிங், அவள் வேலை செய்து கொண்டு இருப்பாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வருது எப்பவுமே ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஸோ ஐனா நான் அர்த்தம், யூனா நீ நீங்கள், வீணா நாம் நாங்கள், தேனா அவங்க இவங்க அவைகள் இவைகள், ஹீனா அவன் இவன் அவர் இவர், ஷீனா அவள் இவள். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு சேஞ்சஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சேஞ்ச் இருக்கும். இந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஐ யூ வி தே இந்த ப்ரொனவுன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்பு மட்டும் வரும். ஆனால் ஹீ ஷீ இட் இருக்கு இல்லையா, இந்த காலம் மட்டும் பாருங்கள். ஹீ இல்லைனா ஷீ இல்லைனா இட்டு வந்ததுன்னா வேர்புக்கு பக்கத்தில் எஸ் சேரும். டூ அண்ட் கோ இதுக்கு மட்டும் ஓல முடிகிறதால இஎஸ் சேரும். ஓகேவா? எல்லா ப்ரொனவுனுக்கும் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் அந்த வேர்ப் மட்டும் வரும். ஆனால் ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் வேர்பு பக்கத்தில் எஸ் சேரும். டூ அண்ட் கோக்கு மட்டும் இஎஸ் சேரும். அவ்வளோதான். சிம்பிள் பாஸ்ட்டு எல்லாத்துக்குமே V2 தான் வரும், அதில் சேஞ்சஸ் இல்லை. சிம்பிள் ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் வில் தான் சேர்ந்து வரும் வேர்புக்கு முன்னாடி, அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்னு வரும்போது ஆமு இஸ்ஸு ஆர் சேர்ப்போம். ஐ வந்தால் ஆம் சேர்ப்போம். ஹீ ஷீட் வந்தால் இஸ்ஸு சேர்ப்போம். யூவி இதை வந்தால் ஆர் சேர்ப்போம். ஸோ ஆம் இஸ் ஆர் இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தா அதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸில் ஹீ ஷீட் வந்தால் வா சேர்ப்போம். யூவி இதை வந்தால் வேர் சேர்ப்போம். ஐ வந்தால் வா சேர்ப்போம். ஸோ வாஸ் இல்லைனா வேர் சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, ஃப்யூச்சர் கண்டினியூஸில் எல்லாத்துக்கும் வில் பி சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி தான் வரும், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஹீ ஷீட் வந்ததுன்னா வேர்போட எஸ்சி இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஓகே, யூ வி தேல யூ வி தே வந்தால் என்ன வரும், ஆர் வரணும் ப்ரெசென்ட் கண்டினியூஸில், வேர் வரும் பாஸ்ட் கண்டினியூஸில். ஓகே, ஹீ ஷீட்டில் இஸ் வரும் ப்ரெசென்ட் கண்டினியூஸில், வாஸ் வரும்
பாஸ்ட் கண்டினியூஸில். ஐயில் வந்து ஆம் வரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வாஸ் வரும் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ளஸ் இந்த ஹீ ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீ ஷீட்டில் வேர்போட பக்கத்தில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேரும். எந்த ஸ்ட்ரக்சரு? சிம்பிள் ப்ரெசண்ட்டில். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் மட்டும் வேர்போட எண்டில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேரும். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். சாப்பிட்டேன், சாப்பிட்றேன், சாப்பிட்டேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருப்பேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.